இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் முடிஞ்சு போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகின்றார். மெய்யாகவே நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பயந்து அவரிடம் பயபக்தியாக இருக்கும்போது, அவர் உங்களை ஆசிர்வதிக்கும்படி அவரது பாதத்தில் காத்திருக்கும் போது, அவர் உங்கள் வாழ்வின் மேல் அசைவாடி ஆரோக்கியம் கொடுத்து பெரிய காரியங்களை செய்து முடிக்கும்படி ஆசிர்வதிப்பார். நீங்கள் ஒருபோதும் கலங்காதீங்க, மனம் நொந்து போகாதீங்க, பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைய நாள் ஜெபத்தில் இயேசப்பா கிட்ட மனம் விட்டு பேச போகிறோம். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி 31ஆம் தேதி. ஸோ நடுவில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கலாம்ல. இந்த மாதம் உங்களுக்கு எப்படிங்க போச்சுன்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க. எனக்கு பிடிச்ச மாதம் இது, எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நடந்தது. ஒரு சில என்ன சொல்லுவீங்களா, எனக்கு எதுவுமே நடக்கலை, எப்போதும் போல தான் போச்சு பிரதர், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. புதிதாய் பிறக்கின்ற ஆகஸ்ட் மாதம் நாளைக்கு, ஸோ 1ஆம் தேதி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதத்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த இரவில். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீ கண்களை மூடி 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணோம், ஜெபிச்சோமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலோடு நம்ம இருந்தோமா? யோசிச்சு பாருங்களா. நீங்கள் பண்ண விஷயங்கள், பண்ண தவறுகள் நிறைய இருக்குது. யோசிங்க. நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. தப்பான விஷயங்கள், தவறான விஷயங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம்? அடியோடு அதை ஓரம் தள்ள போகிறோம். வேணாம்ப்பா, எனக்கு நான் நேர்மையான வழியில் போய் நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நான் நல்லதே நோக்கி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நாமத்தினால் நம்ம எதை கேட்டாலும் அவர் கொடுக்க போகின்றார். நம்ம காத்திருக்கணும். ஒரு சில விஷயங்களுக்கு இன்றைக்கி காத்திருக்க முடியலല്ലോ. எதுக்குங்க காத்திருக்கணும்? எனக்கு உடனே கொடுங்க, எனக்கு உடனே வேணும், வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? அவசரப்பட்டுருக்கோம். அவசரமாக எடுக்கிற முடிவுகள் வாழ்க்கையில் சில பல சொதப்பலை கொடுத்துருக்கோம்ல. நிதானமாக இருங்க. நமக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் யாருன்றதை மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. நடா ஒன்றுமே பண்ண மாட்டேன், வேலைக்கு போக மாட்டேன், வீட்டிலே தான் இருக்க, என்ன படித்த எப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. நமக்கான நேரம் வரும்போது நம்ம யாருன்றதை நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்துச்சுன்னா போதுங்க, அவ்வளோதாங்க. பேசின வாயெல்லாம் ஈஸியாக அடைச்சிடலாம்ல. அதனால் சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க, உண்மை உள்ளவர்களாக இருங்க, அவ்வளோதான். பிறருக்கு உதவி செய்கின்ற மனதாக நம்ம ஆண்டவராக இயேசு நம்ம கொடுக்க போகின்றார். உதவி செய்யுங்க, நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே எங்களை பார்த்துக்கோன்னு ஜெபிக்கலாமா? மெய்யாகவே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை இருக்குது அவர்கிட்ட. ஸோ நல்ல தகப்பனாக நம்ம கூட நம்ம வாழ்க்கையை பார்த்துட்ருக்காரு. அதனால் எந்த சோர்ந்தும் போகாதீங்க, எந்த விஷயத்தையும் சோர்ந்து போகாதீங்க, எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெபியுங்கள். மனம் விட்டு ஆண்டவரிடத்தில் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் சரி, நிச்சயமாக அவர் கேட்டுட்ருக்காரு. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை நிலைமை மாற்ற போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே. உம்முடைய உண்மையுள்ள வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. உம்முடைய வசனத்துக்கு ஏற்ப நாங்கள் வாழ்ந்து உம்மை கனம் பண்ண வேண்டும் என்று கேட்குறேன் இயேசப்பா. உமக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்க ஆசைப்படுறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மேல் பயபக்தியாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. நாங்கள் பேசுகின்ற அல்லது செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்மையே முதலாவது தேடுவதற்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் நீரே நடுவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் இயேசப்பா. நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டியாய் உம்முடைய ஆவியினால் நடத்துங்க ராஜா. நீர் அற்புதம் செய்வீர் என்று விசுவசிக்கின்றேன். நீதியுள்ள தேவனாய் நீ இருக்கின்றப்பா. நல்ல ஆரோக்கியமுள்ள இருதயத்தை கொடுங்க இயேசப்பா. உமது சேட்டைகள் கீழ் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கின்ற ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. எங்களுக்காக யாவற்றையும் ஆயத்தம் பண்ணி உமக்கு மகிமைக்காக நாங்கள் அநேக காரியங்களை செய்து முடிக்க உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை நன்றாய் பராமரிப்பீர் என்று நம்பி உமது பாதத்தில் கெஞ்சி மண்டாடி இந்த ஜெபத்தை ஏற்கின்ற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.